வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 770K. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐ அண்ட் பிசிக்கான கிளாஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் கிளாஸ் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 3ல் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா, சிந்துவெளி நாகரிகம் தான் வந்து பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகம் வந்து 6th வரலாறில் 3rd லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து வரலாறு வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பார்க்குறாங்கன்னா, பிசி சைடில் வந்து வரலாறில் 9 to 10 கொஷின் வந்து கேட்குறாங்க. மொத்தம் 70 கொஷினில் வந்து வரலாறுல மட்டும் 10 கொஷின் கேட்குறாங்க. அதே எஸ்ஐ சைட் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 கொஷின் வரையும் கேட்குறாங்க. 140 கொஷின் இருக்குன்னா அதில் வந்து வரலாறுல வந்து 9 to 12 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிசி வரைக்கும் படிக்கிறது இருந்தால் 10th லெவலில் வந்து படிச்சிங்கனாவே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணி, எஸ்ஐ படிக்கிறது இருந்தால் 12th வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 12th வரைக்கும் படித்தாவே போதும் எஸ்ஐக்கு. இந்த வீடியோ பதிவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின், அடுத்து புக் பேக்கு, அடுத்து வந்து உங்களுக்கான வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் 10 to 25 வந்து கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது வந்து ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கவனிச்சிங்கன்னா அதை லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வந்து கன்வர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். மெசபடோமிய நாகரிகம் காலம் 3500 to 2000. சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 to 1900. எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3100லேருந்து 1100 வரைக்கும். சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1700லேருந்து 1122 வரைக்கும். இந்த காலங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்டதில்லை, ஆனால் ஞாபகம் வச்சுக்காங்க எந்த காலத்தில் வந்து வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, நதிக்கரையில் குடியேறிய காரணம். வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருக்கிறத வந்து கண்டறிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் பார்த்தீங்கன்னா புதுடில்லி. தொல்லியல் துறையின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா புதுடில்லி. இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்கம். மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் லத்தீன் மொழியில் சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அதன் பொருள் பார்த்தீங்கன்னா நகரம். சிவிஸ்னா நகரம். ஹரப்பா நாகரிகம்னா என்னன்னு பாருங்க. நகர நாகரிகம், சிறப்பான நகர திட்டமிடுதல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் பார்த்தீங்கன்னா மேல் நகர அமைப்பும் கீழ் நகர அமைப்புன்னு சொல்லி 2ஆக வந்து திட்டமிட்டிருக்காங்க. நகரத்தின் மேற்கு பகுதி மேல் நகர பகுதி உயரமானது. நகரத்தின் மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா மேல் நகர பகுதி உயரமானது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோட்டை. நகர நிர்வாகிகள் பயன்படுத்தி, அந்த கோட்டை வந்து யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகர நிர்வாகிகள் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்வானது. நகரத்தின் கிழக்கு பகுதி வந்து தாழ்வானது. அது வந்து யார் வந்து பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வசிப்பிடம். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி பார்த்தீங்கன்னா மெகர்கர். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர். மெகர்கர் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். பலுசிஸ்தான் போலந்து பார்த்தீங்கன்னா ஆற்று பள்ளத்தாக்கு.
புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மெகர்கர். தெருக்கள் பார்த்தீங்கன்னா சட்டக வடிவமைப்பையும் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. தெருக்கள் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா சட்ட வடிவமைப்பையும் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வந்து அமைச்சிருக்காங்க அப்பயே. நெக்ஸ்ட் வந்து வீடுகள் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டது. வீடுகள் வந்து எப்படி இருந்திருக்குன்னா 1 அல்லது 2 மாடி அடுக்குகளாக வந்து இருந்திருக்கு. வீடுகள் எதனால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள். நெக்ஸ்ட்டு கூரைகள் எவ்வாறு இருந்தன பார்த்தீங்கன்னா சமதளம். கூரைகள் ஃபுல்லாகவே வந்து சமதளமாக இருந்திருக்கு. வடிகால்கள் எதனால் மூடப்பட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செங்கற்களாலும் இல்லைன்னா கல். பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் பார்த்தீங்கன்னா செவ்வக நகரின் நடுவில். பெருங்குளம் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருந்து பெருங்குளம் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வக நகரின் நடுவில் வந்து அமைச்சிருக்காங்க. நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை பார்த்தீங்கன்னா இயற்கை தார். நீர் கசியாமல் இருக்க வந்து பயன்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தார். தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம். செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா. மொகஞ்சதாராவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் பார்த்தீங்கன்னா அரங்குக்கூடு, கூட்ட அரங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 தூணும் 4 வரிசையும் வந்து உள்ளடக்கியது. ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். ஹரப்பா மக்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். இதை வந்து பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தினர். சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஈராக், குவைத், சீரியா, மெசபடோமியா, சுமேர் பகுதிகள். இதெல்லாம் வந்து சிந்துவெளியோட முத்திரை வந்து கிடைச்சிருக்கு. சுமேரியாவின் அக்கடியை பேரரசின் அரசன் பார்த்தீங்கன்னா நாரன். சுமேரியாவின் அக்கடியையின் பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாரன். சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதற்காக குறிப்பு எழுதியவர் பார்த்தீங்கன்னா நாரம். சுமேரியா அக்கடியை பேரரசின் அரசன் பார்த்தீங்கன்னா நாரம். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் போல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி பகுதி. கப்பல் கட்டும் மற்றும் செப்பிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா லோத்தலில் வந்து குஜராத். லோத்தல் இடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா லோத்தல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சபர்மதி துணையாற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரா. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்திய உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு. ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செம்பை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செம்பத்தை கண்டுபிடிச்சி பயன்படுத்தியிருக்காங்க. நடனம் அது பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல். கேடிவி பார்த்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூழல்கார் பெயர் கொண்டுள்ள இடங்கள் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இது ஃபுல்லாகவே வந்து பாகிஸ்தான் உள்ள பெயர்கள். காவேரி, பெருனஸ் ஆறுகள் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். காவேரி வாலா, பெருனை ஆறுகள் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். மண்பாண்டங்களை எதன் மூலம் உருவாக்கினார்கள் பார்த்தீங்கன்னா சக்கரம். மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கலர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. மண்பாண்டங்கள் வேலைப்பாடுகள் எந்த வண்ணத்தில் இருந்தது? கருப்பு.
வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா கருப்பு, எந்த வண்ணத்திலும் கேட்டிங்கன்னா சிவப்பு. ஹரப்பா நாகரிகம் சரியாக தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1900. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2500 குபுக் மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிசே பிரமிடு, 15 டன் எடை உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசபடேமியா ஊர்நாமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகரெட். ஊர்நாமால் வந்து கட்டப்பட்ட பிரமிடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகரெட். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபு சிம்பல். சிந்துவெளி மக்கள் அறிந்த உலோகம் வந்து செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை பற்றி தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அவங்களுக்கு தெரிஞ்ச உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். தெரியாத உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு. சிந்துவெளி நாகரிக காலம் பார்த்தீங்கன்னா உலோக காலம். ஹரப்பா நாகரிகம் சார்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா வந்து எந்த நாகரிகத்தை வந்து சேர்ந்த காலம் பார்த்தீங்கன்னா வெங்கல காலம். ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் பற்றி தெரியாது இரும்பு. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா காந்தபுர வருடி. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் அணிகலன்கள் செய்தன. இதெல்லாம் வந்து அணிகலன்கள் வந்து செய்திருக்கன. பானைகளில் காணப்படும் உருவம் பார்த்தீங்கன்னா விலங்கு உருவம். தொல்லியல் ஆய்வாளர்கள் தரப்படுத்தப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கதிரியக்க முறையில் பயன்படுத்தப்பட்ட கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் 14 C14. தானிய களஞ்சியம் கண்டெடுக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா. பெருங்குளம் காணப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரா. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம், மொகஞ்சதாரா. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்புகள். ஹரப்பா சரிய தொடங்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல். நகரத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து பலூசிஸ்தான் மாக்ரான் கரை வரையும், கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகர் அகர்கர் நதி பள்ளத்தாக்கு வரையும், வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரையும், தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து பரவி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா நாகரிகம் பாருங்கள். புவியியலை பார்த்தீங்கன்னா தெற்காசியா. ஹரப்பா நகரத்தின் காலப்பகுதி வெங்கல காலம். காலம் வந்து 3300 1900 வரைக்கும். பரப்பு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரம் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரம். கிராமம் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவை. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு பாயிண்ட் வரையே வந்து கொடுத்துருக்கும். புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து கீழே வந்து கொடுத்துருக்கும். என்னென்னா பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த பாக்ஸ் கொஷினும் புக் பேக் கொஷினும் வந்து பார்க்காம நீங்கள் எக்ஸாம் எழுதவே போகாதீங்க. பாக்ஸ் கொஷினும் புக் பேக் கொஷினும் தரவாயில்லைன்னா எக்ஸாம் வந்து நீங்கள் ஸ்கோரிங்கே பண்ண முடியாது. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா நகரம். இதுதான் வந்து மேலே வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த மண்பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். இந்த வழிமுறையில் வந்து ஃபஸ்ட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன. வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களில் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நெக்ஸ்ட்டு நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தபுல வருடியை பயன்படுத்துகிறார்கள். எஞ்சிய தொல்பொருளுக்கு வந்து புதையுண்டு இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு ரேடார் கருவி மூலம் வந்து அறிய வந்து பயன்படுகிறது. ரேடார் கருவி வந்து எப்படி வந்து பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொலை நுண்ணுணர்வு முறை மூலமாக. நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நிலையளவாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. வெங்கல காலம் என்பது மக்கள் வெங்கலத்தால் பயன்படுத்திய காலமாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளன. கிமு 7000ஐ ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நகரத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் ராகி கற்கைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோவில் வெங்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த சிலை. இந்த சிலையை பார்த்த ஷான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்று முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கம் மற்றும் கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்திருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றன. நெக்ஸ்ட் கேடிவினா கொர்க்கை வஞ்சி தொண்டி. கேடிவினா கொர்க்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உறையூர் குழல்கர் என பெயர்களில் இடங்கள் உள்ளன. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவேரி பெருனஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவேரிவளா மற்றும் பிரணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதோ சான்றுகள் நாமே நோக்க வேண்டி உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பையும் குதிரையும் அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? எதுனா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலோக காலம். தேர்ட் ஒன் பாருங்கள், ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்ட காரணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றிய காலம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் தான். கூற்று பாருங்கள், அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்டப்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணமும் சரிதான். நெக்ஸ்ட்டு கூற்று 2 பாருங்கள். கூற்று, அரப்பா நாகரிகம் வெங்கல காலத்தை சார்ந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றும் காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள், கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானவை? எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4. எதுனா வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, இது சரி. நெக்ஸ்ட் 4th ஒன்,
நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதில் நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, இதுவும் சரிதான். தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது, இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான ஆன்சர் 4th ஒன். நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை வட்டமிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஹரப்பா நகரத்தில் குதிரையை பற்றி தான் தெரிஞ்சிருக்கு. குதிரையோட பயனை பற்றி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் குதிரை தான். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரியம், காவேரி ஆறு, இதுதான் தவறான இணை. மற்ற எல்லாமே சரியானது தான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிடுறது தான் விடுபட்டது, மற்ற எல்லாமே இருக்கிறது. மெசபடோமிய நாகரிகம் மிகவும் பழமையான நாகரிகம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. தானியங்கள் பார்த்தீங்கன்னா தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்கினார்கள், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியா தவறு. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும், சரி. இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வில் துறை தொல்பொருள் நாட்டின் கலாச்சார நினைவுகளின் சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது, இதுவும் சரிதான். தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, அதுவும் சரிதான். முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது, இது தவறு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க கொஷின் மேலே கொடுத்துருக்கோம், ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். மொஹஞ்சதாரோனா இறந்தவர் மேடு. வெங்கலம் பார்த்தீங்கன்னா உலோக கலவை. கோட்டைனா பார்த்தீங்கன்னா மேடான பகுதி. கார்லியன்னா சிவப்பு நிற மணிகள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி. இந்த கொஷின் ஃபுல்லாகவே ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு எதுக்குமே நம்ம ஆன்சர் சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன கவனிச்சுன்னு சொல்லிட்டு இதில் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், மக்கள் நதிக்கரையில் குடியேறிய காரணம் என்ன? செகண்ட் கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர்? தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். 1856 எந்த 2 நகரங்களுக்கிடையே ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்தினர்? நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பார்க்கலாம். 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையான பொதுவான அம்சத்தை இருப்பதை கண்டறிந்தவர் யார்? நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? நெக்ஸ்ட் 9th பாருங்க, எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? இந்த 9 கொஷினுக்கு எவ்வளோ நண்பர்கள் சரியாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இந்த 9 கொஷினோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்குள்ளே முடிக்க முடியலாலும் உங்களுக்கு பிசி எக்ஸாமுக்குள்ளே கம்பல்சரியாக உங்களுக்கு ஃபுல்லாக 12th வரையும் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த கொஷின்ஸும் அந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள்.